கடந்த 12 வாரங்களாக சபையை பற்றி நம்ம படிச்சுட்டு வர்றோம். குறிப்பாக சில வாரங்களாக சபை என்ன பண்ணணும் என்பதை நம்ம படிச்சுட்டு வரோம். சபை என்ன பண்ணணும்? நாம் வாசித்த இந்த வேத வசனத்தின்படி சபை என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்ச்சி அடையணும். அந்த வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அவருடைய வளர்ச்சி எப்படி? நிறைவான வளர்ச்சி. அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்முடைய வளர்ச்சி இருக்கணுமா? பாத்தீங்களா? அப்ப அப்படி வளர்ச்சி அடைந்து பூரண புருஷராகணும் அப்படின்றார். பூரண புருஷராகணும் அப்படின்னா, பூரண புருஷன் என்றால் ஒரு முழுமையை குறிக்கிறது. நாம் முழுமை பெற்றவர்களாக நம்ம மாறணும். அதாவது நாமும் கிறிஸ்துவை போல அவரை போல ஆகும் வரை நாம் வளர வேண்டும். பவுல் சொல்றார், அந்த மாதிரி நீங்க வளரணும், அதை நோக்கி போங்க அப்படின்றார். அவரது முழுமையை நாம பெற வேண்டும் என்கிறார் பவுல். அப்ப ரொம்ப மேன்மையான காரியம் பாருங்க. இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா ரெண்டு காரியங்கள் தேவைப்படுது. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ரெண்டு காரியங்கள். ஒன்று என்ன? விசுவாசம். ரெண்டு என்னது? அறிவு. வசனம் பார்க்குறீங்களா? 2 காரியம். ஒரு முறை வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும்னா என்னது? சபையாகிய நாம் அனைவரும். சபையாகிய சபைனா யாரு? கட்டடம் கிடையாது, பில்டிங் கிடையாது, ஏதோ உச்சி கோபுரம் கிடையாது, அது கிடையாது. அது நம்ம வசதிப்படி வச்சுக்கலாம், சரிங்களா? அது மேட்டர் இல்லை. சபைனா யாரு? நம்ம தான் சபை. நம்ம தான் சபை. பாருங்க, அப்ப சபையாகிய நாம் அனைவரும் என்ன பண்ணணும்? தேவனுடைய குமாரனை பற்றும் என்னது? சொல்லுங்க. 1 என்னது? விசுவாசத்திலும். 2 அறிவிலும் ஒருமைப்பட வேண்டும். ரொம்ப முக்கியம். இங்க வந்திருக்கிற எல்லாரும் விசுவாசத்திலும் சரி அறிவிலும் சரி என்ன செய்யணும்? அதுல ஒருமைப்பட வேண்டும். அப்பதான் சபை. பாருங்க, இப்ப நான் ஒரு 300-400 பேர் அடுத்து வரப்போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதிகமாகவே வருவாங்க, நாட்கள் வரும் நிச்சயமா. அப்படி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது அவங்க ஏதாவது ஒரு டவுட் கேட்குறாங்க அவங்கள்ட்ட. நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐயா எனக்கு தெரியாது, பாஸ்டர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவீங்களா? நான் எத்தனை பேருக்கு தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியும்? நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட கேளுங்க இவர்கிட்ட கேளுங்கலாம் இல்லை, ஒவ்வொருத்தரும் விசுவாசத்திலும் சரி அறிவிலும் சரி ஒருமைப்பட்டவர்களா என்ன செய்யணும்? தேரணும். அதில் வளர்ச்சி அடையணும். ரொம்ப முக்கியம். அப்ப விசுவாசத்தில் அறிவில ஒருமைப்பட வேண்டும். அப்ப என்னன்னா பவுல் என்ன சொல்லணும்? முதிர்ச்சி அடைந்த ஒரு தேறின ஒரு தேவகுமாரர்களாக நாம எழும்பணும் அப்படின்னா விசுவாசமும் அறிவும் நம்ம கிட்ட எப்பவும் இருக்கணும் அப்படின்ற ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்ப சபை ஜனமானது பூரண புருஷராகணும் அப்படின்னா சொல்லுங்க, விசுவாசமும் அறிவும் அவசியம். அறிவுன்னா வழங்குதா? பிதாவை குறித்த அறிவு. அறிவுன்னா ஏதோ நினைச்சிடக்கூடாது. பிதாவை குறித்த அறிவு. நமக்கு நிறைய அறிவு இருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் நிறைய அறிவு இருக்குது. பாட்டறிவு, பேச்சறிவு, கல்வி அறிவு, அந்த அறிவு, இந்த அறிவு அப்படின்னு. அதெல்லாம் வைத்து பொழப்புக்காக தான். அது பெரிய மேட்டர் இல்லை. ஆனா இருக்கிறதுலே மிகச்சிறந்த அறிவு கர்த்தரை அறிகிற அறிவு, பிதாவை அறிகிற, நம்மளை படைத்த உண்டாக்கின நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லவரை அறிகிற அறிவு இருக்கிறதுல மேன்மையான அறிவு. பவுல் சொல்றார் இல்லையா, இந்த கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமா என்றார். மற்ற எல்லாம் குப்பையா தெரியுது, மற்ற அறிவுலாம் வைத்து புலப்பக்காதான். ஆனா இந்த அறிவு மேன்மையான அறிவு அப்படின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த அறிவு மேன்மையான அறிவு? ஆமா, பிதாவை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். பாருங்க, அவர் அறிய என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய விசுவாச லெவல்லாம் கூடுது. எத்தனை பேருக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன் நினைக்கிறேன். ஒருவர் அறியதான் இப்ப பாருங்க, இவர் நல்ல விசுவாசமான ஆள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்படி சொல்றோம்? அவரை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம், அவரை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் நம்ம சொல்றோம், இவர் நம்பி சாவியை கொடுக்கலாங்க, வீட்டு சாவியவே கொடுக்கலாங்க, தாராளமா நம்பி கொடுக்கலாங்க அப்படின்றோம். எப்படி கொடுக்குறோம்? அவரை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப விசுவாசம்னா என்னது? ஒருத்தர் அறிய நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள என்ன வருது? நம்பிக்கை, விசுவாசம் வருது. அதே போலதான், வேற சிம்பிள் மேட்டர், பெரிய முக்கிய முனைங்கள்லாம் தேவையில்லை. பிதாவை அறிய விசுவாச லெவல் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? கூடிரு. அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அறியணும்னா இயேசுவை பார்க்கணும்.
இயேசுவை பார்க்கணும், இயேசுடைய காரியங்களை பார்க்கணும், வேத வசனங்களுக்குள்ள வரணும். பிதாவை பத்தி முழுக்க முழுக்க பிதாவை பத்தி தான் இருக்கு எல்லாமே. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் பகுத்தறியணும் பாருங்க. அறிய நமக்குள்ள என்ன ஒரு விசுவாச லெவலு கூடும் பாருங்க. சிலருக்கு சந்தேகம், என்ன சந்தேகம்னா, இயேசு கிறிஸ்துவை போல எப்படிங்க பூரண புருஷனாக முடியும், இவ்வளவு முடியுமா, அவர் கடவுள் அப்படின்றாங்க. இல்ல இல்ல, அவர் 100% மனுஷன் அந்த பூமியில் என்ன செஞ்சாரு, வந்தார், மனுஷனா இருந்து எல்லாத்தையும் செஞ்சார். அதை நம்ம நினைவில் வைக்கணும். ஒரு பக்கம் தேவனா இருந்து செயல்பட்டாலும் தேவன் இருந்து வந்தவர் தான் பாருங்க. ஆனா 100% யாரு அவரு, மனுஷனா, மனுஷகுமாரன். அவர் பேரே என்னது, மனுஷகுமாரன். மனுஷனானார், மாம்சமானார், அவர் செஞ்சிருக்கிறார். அவர் இந்த கிறிஸ்துவை பாருங்க, பூரண புருஷர், அவர் நிறைவான வளர்ச்சி வளர்ந்து இருக்கிறார், நிறைவான வளர்ச்சி வளர்ந்திருக்கிறார் பாருங்க. அப்ப நாமும் அவரை போல நிறைவான வளர்ச்சி அளவுத்தக்கதாக பூர புருஷனா என்ன செய்யணும், ஆக முடியும் பாருங்க. பூரண புருஷன் ஆக முடியுமா அப்படின்றாங்க. நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றதே கிடையாது. நம்மளால என்ன முடியுமோ அதை தான் அவர் சொல்றாரு. மத்தேயு 5:48 எடுத்துக்கங்க. மத்தேயு 5:48 என்ன சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு, என் பிதா அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் அப்படின்றார். என் பிதா எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப முடியுமா முடியாதா, ஏன் அப்படி சொல்றாரு, நம்மளால முடிகிற விஷயத்தை தான் சொல்றாரு. இயேசு இவ்வளவு பெரிய டிவைன் கல்ச்சரை போதிக்கிறார் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த மத்தேயு 5:48 சபை ஜனமானது அதை அந்த ஒரு வசனத்தை ஃபாலோ பண்ணாலே இன்னைக்கு சபைகள் வேற லெவல்ல இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். சரி, அது போகட்டும். சபை விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக என்றைக்கு மாறுகிறார்களோ அன்றைக்கு தான் பிதாவினுடைய கனவு நிறைவேற ஆரம்பிக்கும். நான் பிதாவினுடைய கனவு நிஜமாக மாறும், முக்கியம். அப்ப ஆக மொத்தம் என்னன்னா, தேவன் நம்மிடத்திலே வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். என்ன வளர்ச்சி, விசுவாசத்தில் அறிவில் நாம் என்ன செய்யணும், முதல்ல வளரணும். இதுல வளர்ந்தா தான் முதிர்ந்த தேறின தேவகுமாரெலாம் நம்ம என்ன செய்ய முடியும், எழும்ப முடியும். பல நாட்கள் இதுதான் பார்த்துட்டு வரோம். ஏன் முதிர்ந்த தேவகுமாரலாக ஏன் எழும்ப முடியல? போன வாரம் சொன்னேன் இல்லையா, தடுப்பவன் யாரு சொல்லுங்க, அது அந்த சாரு விளங்கி போச்சு. நல்ல நம்ம தான் நிறைய விஷயம் தடையா இருக்கோம் பாருங்க. நம்ம தடையா இருந்துட்டு அநேக விஷயம் நம்ம பிளேம் பண்ணிடணும். ஆண்டவர் பண்ணல, இப்படி சார்ஜ் பண்ணிட்டான், சூழ்நிலை இப்படி, காரணத்தை காட்டிடுறோம். நம்ம தடுப்பது நம்ம தான். அதை போன வாரம் நம்ம பார்த்தோம் பாருங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி நகலவே மாட்டிக்கிது பெறுதுன்றாங்க. வண்டி நகலவே மாட்டிக்குது. நீங்க பிரேக்ல கால் வச்சுக்கிட்டீங்கன்னா வண்டி எப்படி நகலும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரேக்ல இருந்து காலை எடுங்க, கொஞ்சம் தட்டி சொல்லுங்க, டமாருன்னு ஒரு தட்டு. பிரேக்ல இருந்து கால் எடுத்தா தானே வண்டி நகலும், அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம ஊர் பாசையில். அதாவதுங்க, வாழ்க்கையில மாற்றம் இருந்துட்டே இருக்கணும். சும்மா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி ஜாம் ஆகி ஒரு தேக்க நிலையில நம்ம இருக்கக்கூடாது வாழ்க்கையில. போன வாரம் சொன்னேன், ஆடு என்ற அந்த அதுல ஆடுல இருந்து கழுகா மாற ஆயத்தமாகணும்னு சொன்னேன். அது வளர்ச்சி பாருங்க. என்ன சொன்னேன், நடக்கிற சீசன் போய் பிறகு ஓடுகிற சீசன் போய் பிறகு பறக்கிற சீசன் வரணும் பாரு. வளர்ச்சி வளர்ச்சி பறக்கிற சீசன், அதாவது வளர்ச்சியை நோக்கி போகணும்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்ப முதிர்ந்த தேறின தேவகுமாரலாக இந்த பூமியில நாம எழும்பணும்னு சொல்லி பிதாவுனுடைய கனவா இருக்குது. அந்த கனவை நம்ம நிஜமாகணும். நிஜமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சபை என்ன பண்ணணும், என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணணுமோ அதை என்ன செய்யணும், பண்ணணும். நாம் என்ன பண்றோம், வார வாரம் வர்றோம், சத்தியத்தை கேட்குறோம், வார்த்தையை கேட்குறோம், போயிடுறோம். அப்புறம் திரும்ப அடுத்த வாரம் வர்றோம், உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆராதிக்கிறோம், வார்த்தையை கேட்குறோம், அப்புறம் போயிடுறோம். இப்படியே பண்ணுறோம். என்ன பண்ணணும், இடையில வேலைக்கு போயிட்டு வந்துட்டு டைமை கொஞ்சம் ஒதுக்கி கேட்ட வார்த்தையில் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானித்து பயிற்சி என்ன செய்யணும், எடுக்கணும். வாழ்க்கையில் வார்த்தைகளை கேட்டு திரும்பவும் அதை பயிற்சியை நம்ம எடுக்கல அப்படின்னு சொன்னா, கேட்குற வார்த்தையை நீங்கள் வீட்டில் போயும் கூட ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பயிற்சி எடுக்கல அப்படின்னா வாழ்க்கையில் எந்த மாற்றமும் எந்த வளர்ச்சி என்ன செய்யாது, வர சும்மா பேசிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதான்.
எந்த மாற்றம் என்ன செய்யாது பயிற்சி எடுக்கலைன்னா இருக்காது பாருங்க. அப்ப ஏன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை வந்து நம்ம அனுபவிக்க முடியல என்பதை நம்ம பார்க்கணும். எந்த முன்னேற்றம் பாருங்க, எந்த முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் நினைச்சோமோ அது நடக்காம அநேகருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 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 கட்டத்துக்கு மேல மூவ் ஆக மாட்டேங்குது. அப்படியே இருக்கிறாங்க, மூவ் ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டம் வந்துடுறாங்க, வளர்ந்தாச்சு பண்ணாச்சு, இதுக்கு மேல என்னன்னு நினைக்கிறாங்க, அதுக்கு மேல ஒரு மூவ், ஒரு ஃப்ளோ இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா காரணம் என்னவா இருக்கும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் சூழ்நிலை அப்படி பிரதர்ன்றாங்க. சூழ்நிலையெல்லாம் கிடையாது. சூழ்நிலையெல்லாம் நம்ம காரணம் சொல்லவே பாருங்க. சூழ்நிலையை நம்ம பார்த்தோம்னா நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அடையவே முடியாது. சூழ்நிலையோ அல்ல சிலர் நடந்து முடிந்த தோல்விகளையே எண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சே இப்படி நடக்கலாமா? நடந்து முடிந்த தோல்வியில எண்ணிட்டு இருந்தால் அதுல ஒரு பயனுமே இல்லை பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்கம் மாதிரி வாழணும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க, நல்லா அடிச்சு சொல்லுங்க, டம்முன்னு. நல்லா தூங்கினாலும் தூங்கிடுவாங்க, அடிச்சு சொல்லணும். சிலர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, சொன்னது கூட தெரியாது. அப்படியே 3வது வானமோ 7வது வானமோ ஏதோ ஒரு வானத்தில் இருப்பாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன அர்த்தம் வருதோ தெரியல. ஆனால் இந்த டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட்லாம் நான் பார்ப்பேன் பாருங்க. இந்த மொபைலில் அந்த ஆப் இருக்குது, அதை பற்றி அதை சம்டைம் அதை பார்க்கறது உண்டு. இந்த சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் மானை வந்து விரட்டும், பயங்கரமாக விரட்டிட்டு போகும். சில மான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாவும், பயங்கரமாக தாவி அப்படியே தப்பிச்சிரும் பாருங்க. அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா மானை வந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அது நம்ம தோத்து போயிட்டோமே என்ற ஒரு சிம்டம்ஸ் கூட அதை பார்க்கவே முடியாது. நான் அதை பார்ப்பேன் பாருங்க, மானை விட்டுருச்சு ரைட்டு, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். சிங்கத்துடைய ரியாக்ஷன் என்ன? அது மானை விட்டுருச்சுல, உடனே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா தோத்துட்டோமே என்ற ஃபீலிங்கே அந்த சிங்கத்தை பார்க்க முடியாது. அது எப்படி தெரியுமா வரும்? ஒரு மாதிரியா தலையை ஆட்டிட்டு நம்ம ஊர்ல வருவாங்களே, ஒரு மாதிரியா வீராப்பா அவர் 10 மானை தின்ன மாதிரி அப்படி வரும் பாருங்க. ஒரு மாதிரி வரும். தோல்வி அடைஞ்சிட்டோம்ன்றத என்ன பார்க்கவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, வாழ்ந்த சிங்கம் மாதிரி வாழ சொல்லுங்க. அசிங்கப்பட்டு நிக்க தேவையில்லை சொல்லுங்க. ஒரு இடி சொல்லுங்க, தோத்தாப்ப என்ன, நாளைக்கு ஜெயிப்போம் சொல்லுங்க, அடுத்த தடவை ஜெயிப்போம். ஆமே, எல்லாமே இப்படிதான் எடுக்கணும் பாருங்க. நடந்து முடிஞ்ச தோல்வியிலேயே நாம் எண்ணிட்டு இருப்போம் என்று சொன்னால் அதை பத்தி அதை கவலைப்பட்டுட்டே போயிடுச்சே இதுல போயிடுச்சு அதுல போயிடுச்சே இது என்ன விட்டு போயிடுச்சு, இப்படியே கவலைப்பட்டு இருக்கனால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆமே, முன்னேற விடாம வாழ்க்கையில பல தடைகள் வரலாம். அந்த தடையெல்லாம் வந்து நம்ம தாண்டி செல்லத்தான் வேண்டும் பாருங்க. தடைகளை தாண்டி செல்ல வாழ்க்கையில நம்ம கத்துக்கணும். உங்களுடைய லெக்கு வந்து பெரிதா இருக்குமானால், உங்களுடைய கோல் ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருக்குமானால் நிச்சயம் பிரச்சனைகளும் சச்சரவுகளும் நிச்சயம் வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. ஒரு பெரிய லெவல்ல நோக்கி போறீங்க, பல விஷயங்களை தாண்டி தான் நீங்க போகணும் அப்படின்னா பல்வேறு விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், தடைகள் நிச்சயம் இருக்கும். ஆனால் அந்த தடைகளை வந்து மேற்கொள்வதற்கு உங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே அதுக்கு ஆயத்தப்படுத்தணும். தடைகளை கண்டு எரிச்சல் அடையவோ பதட்டப்படவோ இருக்கக்கூடாது பாருங்க. தடைகள் வந்துருச்சுன்னா ரைட்டு, என்ன பண்ணலாம்? அதை உறுதியாக கையாள்வதற்கு ஆயத்தமாகணும். விளங்கிட்டீங்களா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் பாருங்க. அநேக நேரத்தில் தடைகள் பார்த்தீங்கன்னா நம்ம பலம் வாய்ந்தவர்களாக, நம்மளை ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களாக அதை மாற்றுகிறதாக இருக்கிறது. சில தடைகள் வாழ்க்கையில் வந்து போகும் பாருங்க. அதை தாண்டி ஜெயிச்சு போகும்போது பல விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், நம்ம கற்றுக்கொள்வோம் பாருங்க. நம்மளை முதிர்ச்சி அடைந்தவர்களாக அது சில நேரத்தில் அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது பாருங்க. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், போதகம் பண்ணிட்டு இருக்கிறார். பயங்கரமான ஜன கூட்டம் இயேசு இங்க வந்திருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு எல்லா ஜனங்களும் திரளாய் கூடிவிட்டார்கள் அந்த வீட்டை சுற்றிலும். வீட்டுக்குள்ளே போக முடியாது. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், மார்க் 2 இருக்கு. என்னாச்சு அப்படின்னா, அங்கே வீட்டை சுற்றிலும் ஜனங்கள், இயேசு அந்த வீட்டுக்குள்ள நின்று போதகம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு
திமிர்வாதக்காரன், அதாவது பக்கவாதம் பிடிச்சவன், வாழ்க்கையில படுத்த படுக்கையா கிடக்கிறவன், அவனால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அவனால கால கையை அசைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில படுத்த படுக்கையா கிடக்கிறாங்க, எழும்பவே முடியல. ஒரு 4 வாலிபர்கள் அவன் மேல இறக்கப்பட்டு, இயேசு சுகமளிக்கிறவராமே, இயேசு அற்புதம் செய்கிறவராமே, இயேசு மரித்தவன் கூட உயிரோடு எழுப்புவராமே அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த இயேசு கிட்ட கூட்டு போனோம்னா நிச்சயம் என்ன பண்ணுவாங்க, சுகம் பெறுவான்னு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பாருங்க. அந்த 4 வாலிபர்கள் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இயேசுவை நோக்கி வர்றாங்க. பாத்தீங்கன்னா ஜன கூட்டம் பயங்கரமா நெருக்கி நிக்குதா, எவ்வளவு ஜனம் இருக்குது, எல்லாம் முடியாது போல அப்படின்னு பின்வாங்கி போல, இயேசுவை பார்க்க முடியாது போல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அப்படியே போயிடல. தொடர்ந்து விடாமுயற்சியோடு செயல்பட அவங்க துணிகிறார்கள். ஜனக்கூட்டமா பரவாயில்ல, வேற என்ன பண்ணலாம் பாக்குறாங்க. வீடு மாடியில் ஏறிடுவோமா, கூரையில் ஏறிடுவோமா, மேற்கூரையில சீலிங்ல ஏறி மேற்கூரையை பிரிச்சாவது என்ன பண்ணிடுவோம், உள்ள அவர் இருக்கிற இடத்துல இறக்கிடுவோம்னு சொல்லி விடாமுயற்சியில செயல்படுறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தடைகளை தாண்டி செல்ல விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். செஞ்சுட்டே இருக்கீங்க, பல தடைகள் வருது, தடைகள் இருக்கிறதுனால சோர்ந்து போயிடக்கூடாது. விடாமுயற்சியா செய்யும் போது அங்கே பாருங்க என்ன நடந்தது. 4 வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, இயேசு இருந்த அந்த வீட்டினுடைய அந்த மேற்கூரையை பிரிச்சு மேல இருந்து இவனை கீழே இறக்குறாங்க. அங்கே வந்து தடையெல்லாம் உடைச்சு கீழே இறக்குறாங்க. அங்கே இந்த திமிர்வாதக்காரன் சுகம் பெறுகிறத நம்ம அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியுது. இப்போ நான் சொல்கிறேன், முதிர்ந்த தேறின தேவகுமாரர்களாக எழும்ப முடியாதபடிக்கு அதுக்கும் பல தடைகள் என்ன செய்யலாங்க இருக்கலாம். வாழ்க்கை தடை வரலாம். ஏன் எழும்ப முடியலன்ற தடை, என்ன தடை, யார் தடை, எங்க தடைன்னு சொல்லி நம்ம தான் என்ன செய்யணும், அதை பார்க்கணும். தடைகளை உடைத்து கொண்டு பிதாவின் கனவை நிஜமாக்க வேண்டும். என்ன தடை வந்தாலும் நான் அவருடைய கனவை என்ன செய்வேன், நிஜமாக்குவேன். அந்த குறியிலே இருக்கணும் பாருங்க. அதுதான் ஒரு சரியான விசுவாசியினுடைய அடையாளம். எனக்கு இது நடக்காதா, இது நடக்காதா, இந்த காரியம் நடந்துராதா, இந்த தேவை சந்திக்கப்படாதா, இப்படி நடந்துராதா, இதையே இப்படியே நம்ம இருக்கிறோம் பாருங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு அருமையானவர்களே, பிதாவுடைய கனவை நீங்க நிஜமாக்கணும்னு சொல்லி குறியா இருந்து பாருங்க, உங்களுடைய காரியம்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதெல்லாம் ஒரு ஆண்டுடைய பார்வையில் அற்பமான காரியம். அவர் ஒரு நினைப்புல இருக்கிறாரு பாருங்க ஆண்டவர். அது என்னன்னு புரிஞ்சு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களா நாம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இதை ஆணித்தரமா நம்புறேன் பாருங்க. அவருடைய சித்தம் என்ன, அவர் என்ன நினைவு வச்சிருக்கிறார், அவர் இதை குறித்து எப்படி நினைக்கிறார், அவருடைய காரியம் என்ன என்பதை நாம் அதை நோக்கி போகும் பொழுது மற்ற காரியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுங்க, அது நிச்சயமா நடக்கும். அதை பத்தி அதை பத்தி சிந்திக்க வேண்டிய தேவையில்லை பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், தேவன் செய்வார். அதை எல்லாம் கூட என்ன செய்யப்படும், கொடுக்கப்பட்ட முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று வருகிற பொழுது அதை செய்யும் போது இப்படி பண்ணும்போது எல்லாம் நடக்கும். இப்போ தடை இருக்குன்னா, நல்லா பிதாவின் கனவை நிஜமாக்கணும் அப்படின்னா அது தடை ஏதாவது இருக்குன்னா தடை கூரை பிக்கணும்னா பிச்சிடணும். கூரை தான் தடையா இருக்கு அப்படின்னா கூரை என்ன பண்ணிடணும், பிச்சிடணும். சரி, இப்போ மார்க் 2ஆம் அதிகாரம் எடுங்க, சில வசனங்களை நம்ம தியானிப்போம், கொஞ்சம் அதை பார்ப்போம். அதை மார்க் 2ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்புங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிறேன். ஒரு 4 வசனம் வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நபுக்கு போனார். கப்பர்நபு என்பது ஒரு 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 சின்ன இடம் தான், ஒரு 1500 பேர் வசிக்கிற ஒரு இடம் தான், ஒரு சின்ன இடம். ஆனா அங்கே ஆண்டவர் பல அற்புதங்களை செய்கிறார். பல அற்புதங்கள். சில டைம்லாம் சொல்றாரு, இந்த கப்பர்நபுக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்களை மாறி சோதம்குமாரில் செஞ்சிருந்தேன்னா அந்நேரம் மக்கள் செஞ்சிருப்பாங்க, ரசிக்கப்பட்டிருப்பாங்க, மக்கள் வேற மாதிரி ஆயிருந்துக்கும்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி அவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது பாருங்க. கப்பர்நபுக்கு போனார். சரி, இப்ப பாருங்க ஊழியம் செய்யறாரு. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்றாங்கன்னா உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். என்னத்தை போதிக்கிறாரு? வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், தடை விளங்குதா உங்களுக்கு, தடை சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை
மேற்கூரை என்பது அது ஒரு தடை தான். அந்த தடையை மேற்கொள்றாங்க. மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். பாருங்க, நாம யாராவது ஒரு 4 பேர் அங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? நீங்க ஒரு 4 பேர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருக்கீங்க வச்சுக்கீங்களேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிருப்பீங்க? நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நேராக அவனை கொண்டு போயிருப்பீங்க. கொண்டு போயிட்டு, என்ன இவ்வளவு ஜனம் இருக்குது, இந்த ஜனத்து கூட்டத்து மத்தியில் எப்படி போறது? நிச்சயமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டவர் சித்தம் இல்லை போல. விளங்கிட்டீங்களா? ஜன கூட்டத்தை பார்த்துட்டு இவ்வளவு நெரிசலுக்குள்ள போக முடியுமா? மனுஷன் போக முடியுமா? நம்மள சட்னி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆண்டவர் சித்தம் இல்லை போல அப்படின்னு நினைச்சு நம்ம இப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா? அங்க இருக்கிற ஆளுகள்லாம் குறை சொல்லிட்டு எப்படி குறை சொல்லுவோம்? எவனுக்குமே கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. ஒரு திமிர்வாதக்காரனை, ஒரு பக்கவாதம் பிடிச்சவனை, படுத்து படுக்கையா இருக்கிறவனை ஒரு 4 பேர் சுமந்துட்டு வர்றாங்களே, சுகமாகணும்னு சொல்லி எவனுக்குமே விருப்பமே இல்லை. யாருக்காவது கொஞ்சம் ஈவ இறக்க இருக்கா? வழி விடுறாங்களா எங்களை பார்த்துட்டு? அங்க என்னென்ன குறை சொல்லணுமோ என்ன பண்ணுவோம்? நம்ம குறை சொல்லிட்டு எவனுமே வழி கொடுக்க மாட்டேங்கிறானே, யாருமே சரி கிடையாது, எவனுமே சரி கிடையாது சொல்லி நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம இருப்போம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பாதையும் திறந்து இருந்துச்சுன்னா அது தேவ சித்தம்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா பாதையும் என்ன பண்ணிருக்கணும்? திறந்த வாசல் இருக்கணும். உங்களுக்குள்ள எல்லா வாசலும் திறந்திருந்தா அது தேவ சித்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஆபத்தானதுன்றேன் நான் சொல்றேன். எல்லா வழிவாசலும் திறந்திருக்குன்னா உடனே அது தேவ சித்தம் நினைச்ச கூடாது, நம்ம நினைச்சக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா, எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால், மூடப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் இருக்கும் சொன்னால், எல்லா பகுதியிலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அவங்க அதெல்லாம் தேவ சித்தம் அல்ல என்ற ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடறாங்க, சிலர் வந்துடுறாங்க. அப்படி வந்துடவும் கூடாதுன்றேன் நான். விளங்குதா? எல்லா கதவும் திறக்கப்பட்டிருக்குன்னா உடனே தேவ சித்தம், கதவெல்லாம் மூடப்பட்டிருக்குன்னா தேவ சித்தம் இல்லை போல. அப்படி நம்ம வந்துடக்கூடாது. அப்படி நம்ம நினைக்கிறது. பாதைகள் எல்லாம் தடை கற்களாக இருக்கலாம். தடை கற்களாக இருந்தாலும் உடனே அது தேவ சித்தம் அல்ல என்று நாம் நினைப்பது தவறு பாருங்க. ஆனா ஆண்டோட விருப்பம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டோட விருப்பம் என்னன்னா சொல்லுங்க. தடைகள் பல இருந்தாலும் அதையும் தாண்டி நாம் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டோட விருப்பம் அதான். தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி போறோமா அப்படிதான் ஆண்டவர் விரும்புறார். நீ போ, நான் உன் கூட தானே செய்றேன் இருக்கிறேன். போன வாரம் சொன்னேன் இல்லையா, வளர்ச்சியை விரும்புகிற தேவன். என்ன சொன்னேன்? இந்த காலேப்பும் யோசுவா மட்டும் அவங்க வாழ்க்கையில பல தடைகள் என்ன செய்யறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க. தடைகள் பல இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து என்ன வருது? இவங்க என்ன பண்ணிட முடியும், இவங்க நமக்கு இரையாவார்கள், இவங்களை ஈஸியா எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு போறாங்க. தடைகளை பிரச்சனையே சாப்பாடு மாதிரி என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. தடைகளை பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்காங்க, தேவ சித்தம் இல்ல போல அப்படின்னு நினைச்சு அவங்க பின்வாங்கி போல. காலேப்பு யோசுவாவும் அந்த 10 பேர் மாதிரி வேற கதை, 10 பேர். ஆனா இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா தடைகளை தாண்டி செல்கிறார்கள். சுதந்திரிக்க வேண்டியவர்கள் என்ன பண்றாங்க? சுதந்திரிக்கிறார்கள். ஆனா அந்த 10 பேரும் பாத்தீங்கன்னா தடைகள்லாம் பார்த்துட்டு கண்டு பயப்படுறாங்க. என்ன, கானானுக்குள்ள பிரவேசிக்க போனா கேட்டு வாசல் எத்தனை பேர் நிக்கிறாங்க? தடிமாடுகளை. இந்த தடிமாடு நம்ம நினைக்கிறேன், அவங்க நினைக்கிறாங்க இந்த தடிமாடுகளை ஆண்டவர் துரத்து விட்டு அப்படியே எங்களை தூக்கி அங்க நிப்பாட்ட வேணாமா? இவ்வளவு பண்ண தேவன், இதை எபியூசியர் அவங்க இவங்க ராட்சசங்கள் இப்படி இருக்காங்களே, இந்த தடிமாடுகள் ஆண்டவர் விரட்டி இருக்க வேணாமா நம்ம நினைக்கிறோம். அந்த 10 பேர் போல. முடியாது, அதெல்லாம் நடக்காது. அது எப்படி நடக்கும்? சான்ஸே இல்ல, எங்களெல்லாம் முடியாது. தடைகளை கண்டு என்ன செய்யறாங்க? அந்த 10 பேர் பயப்படார்கள். அந்த 2 பேர் அப்படி என்ன செய்யல, அவங்க பயப்படல, ஆனா போய் சுதந்திரிக்கிறாங்க. காலேப்பு யோசுவாவும் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை அவங்க பார்க்காதனாலதான் அடைய வேண்டியவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க அடைந்தார்கள். அதே மாதிரிதான் பாருங்க இந்த 4 பேரும். இந்த 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவன் இன்னைக்கு சுகமாகணும், இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை ஜன கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டம் இருக்கா பரவாயில்ல, அதையும் தாண்டி வேற எங்க பக்கம் இந்த பக்கம் போக முடியல, நான் இப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி என்ன செய்யறாங்க, கூரையை பாக்குறாங்க. கூரை தடைய, கூரை பீடா, கூரை பிச்சு, கூரை எப்படினாலும் டிசைன் அடுத்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எப்பனாலும் போட்டுக்கலாம். இவன் சுகமாகணும், பக்கவாத என்ன பண்ணணும், சுகமாகணும். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. தடைகள் என்ன இருக்கோ அதை பிச்சு எறிகிறாங்க. அவங்க பண்ண அந்த செயல்கள் தான் அவனுக்கு அற்புதம் பெற வைத்தது. ஆமென்.
தடைகள் பல இருந்தது. கீழே பார்த்தா ஜனங்கள், எங்கிட்டு பார்த்தாலும் ஜனங்கள், பெரும் கூட்டம். வீட்டில் மேலே ஏறினா மேல்கூரை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு வச்சு 4 பேர் ஏறி இருக்காங்க பாருங்க. அவங்க விசுவாசத்தை பார்த்து, இன்னைக்கு மேற்கூரை பிஞ்சாலும் பரவாயில்ல, இவனை வீட்டுக்குள்ள இறக்கியே ஆகணும், இவன் சுகம் பெற்றே ஆகணும். ஒரு விடாமுயற்சி பாருங்க. ஒரு பக்கம் விடாமுயற்சி, ஒரு பக்கம் விசுவாசம். விளங்கிட்டீங்களா? ஒரு பக்கம் விளங்குதா உங்களுக்கு? ஒரு பக்கம் விடாமுயற்சி, ஒரு பக்கம் என்னது? விசுவாசம். கூரைய பிச்சு எப்படியாவது இறக்கிட்டோம்னா கண்டிப்பா அடுத்த சுகம்தான். அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. இந்நேரம் அந்த 4 வாலிபர்கள் அவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? அதை சொல்லுங்க, பேசுங்க. நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? பின்னாடி அந்த 4 பேர்களுக்குள்ள அந்த வாலிபர்களுக்குள்ள விசுவாசமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்கும்? வாசல் என்ன சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். வாசலே போட்டு போயிடுவாங்களாம் ஒருத்தன். ரைட்டு, அப்புறம் சொல்லுங்க. கட்டில கதை முடிஞ்சிருக்கும். வெரி குட், சொல்லுங்களேன். அந்த அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, இந்த கூட்டத்தில் போயிட்டு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? சொல்லுங்க, வேற போயிருப்பாங்க, மறுபடியும் போயிருப்பாங்க. அது இது என்ன இவ்வளவு கூட்டத்தில் நம்ம போகணுமா? நம்மளால முடியாது. நீ வேணா போயிட்டு வந்துச்சு, அவன் ஒன்னு சொல்லி நினைச்சு எதையாவது ஒன்று சொல்லியிருப்பான் பாரு. என்னம்மா தப்பிச்சு போறதான் பார்ப்பாங்க. ரைட்டு, நூக்கு கூட நுழைய மாட்டாங்க. வெரி குட். சிலர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அழகான கூரை, இந்த கூரை பிக்கணுமாடா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி கூரை போறதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? இதை போய் பிக்கணுன்றியா? அவன் பக்கவாதத்தில் இருந்தாலும் பரவாயில்லடா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லைன்னா நாமே நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழ முடியாதபடி தடை செய்கிறோம். தடை யாருன்னு விளங்குதா உங்களுக்கு? விசுவாசம் மட்டும் இல்லைன்னா அது நம்ம தான் தடை பாருங்க. அப்ப வளர்ச்சி இல்லைன்னா ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம். நம்ம விளங்கிக்கணும், இதை ஒத்துக்கணும் பாருங்க. நம்ம ஒத்துக்கணும், இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வளர்ச்சி இல்லைன்னா ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிளாக் இருக்கு பாருங்க. குழாயில தண்ணி வரலன்னா ஏதோ ஒரு பிளாக் இருக்கு. அதை எதையாவது ஒரு குச்சி விட்டு கம்பியை விட்டு குடஞ்சி எடுத்து அசடல் என்ன செய்யும், அப்படியே குடஞ்சி எடுக்க 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 ஃப்ளோ கரெக்டாக என்ன செய்யும், முது 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 தண்ணி வரும் பாருங்க. அசடு எடுக்கணும், பிளாக் எடுக்கணும். தடை என்ன தடை பார்க்கணும். ஏன் தண்ணி வர மாட்டேங்குது பார்க்கணும். தண்ணியே வர மாட்டேங்குது அப்படின்னு வருஷ கணக்கில் உட்காந்துருக்க கூடாது. தண்ணி வரணும், ஃப்ளோவா வரணும் அப்படின்னா என்ன தடையோ அதை பார்க்கணும் பாருங்க. முக்கால்வாசி நேரம் இங்கே பைப்பை குடையிறதுக்கே நேரம் சரியா போகுது. பிரசங்க நேரம் பாதி நேரம் போயிருது. அதுக்கே தடை என்ன, தடைய தடைய தடை கண்டுபிடிக்கணும் பாருங்க. சரி, இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஜனங்கள் தடையா இருக்கு. உடனே வீட்டின் மேலே ஏறுறாங்க. இப்போ வீட்டின் மேலே ஏறுனா மேற்கூரை, அந்த சீலிங் எல்லாம் சொல்லுங்க, சீலிங் வந்து ஒரு பெரிய தடையா இருக்குது. அந்த சீலிங்கை பிரித்து எடுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கவனிங்க, இதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய மனதில் சீலிங் இருக்கு. நிறைய பேருடைய மனதில் இன்னைக்கு என்ன இருக்கு? சீலிங் இருக்கு. நான் சொல்றேன், எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையில நாம வந்து அடையலாம். அடைய வேண்டியவில்லை என்ன செய்யலாம்? அடையலாம். ரொம்ப முக்கியம். ஆனா நம்முடைய சீலிங் எது, அது எந்த அளவு அது அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யணும்? அதை கண்டுபிடிக்கணும். நம்முடைய சீலிங் எதுன்னு சொல்லி நாம என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சிட்டோமா? அதான் கேள்வி. உங்களுடைய சீலிங் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை கண்டுபிடிக்கணும். பாருங்க, அங்க கூரையை பிச்சு அவனை இறக்குறாங்க. அங்க இறக்கும் போது இயேசு மட்டும் இல்ல, வேற ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன ஆட்கள்? அந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. வாசிப்போம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 4ஆம் வசனம் 5, 6 அந்த வசனத்தை வாசிப்போம். மார்க் 2ல, ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அண்டலைன் என்னத்தை கண்டிருக்கிறார்? அவர் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், யார் இருக்கா அங்க, யார் இருக்கா அங்க உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவங்க ஒரு கூரையை பிச்சாச்சு, இப்ப அடுத்த கூரையை பிரிக்கணும். அடுத்த கூரையை பிரிக்கணும். ஒரு கூரையை பிச்சாச்சு, விளங்குதா உங்களுக்கு? அடுத்த ஒரு கூரையை பிக்கணும். யாரு? விளங்கி போச்சு உங்களுக்கு? வேதபாரகர்கள். இவங்க ஒரு ரூஃப் மாதிரி பாருங்க, இவங்க ஒரு சீலிங் மாதிரி, பயங்கரமா சென்ட்ரிங் காங்கிரீட் எப்படி இருக்கும், பயங்கரமா அதை உடைக்கிறதுக்கு என்ன, அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ரூஃப் பாருங்க இவங்க. அதாவது நீங்க ரூஃப், அதாவது இது வந்து இது ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ரூஃப் வந்து ஒரு கெட்ட விஷயமா சொல்லுங்க? நல்ல விஷயம் தான் இல்லையா? ஒரு கூரையே இல்லாத வீட்டில் நம்ம வசிக்க முடியுமா? அதாவது ஒரு சென்ட்ரிங்கே போடாத வீட்டில், வானம் பார்த்த ஒரு வீட்டில் நம்ம அங்கே போய் வசிக்க முடியுமா? ஒரு கவனிக்கிறீங்களா? ஒரு ஏதாவது ஒரு கூரை இருக்கணும். இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு கூரை இருக்கா இல்லையா? இல்லாட்டினா மழை தண்ணியோ பனியோ அது காத்தோ ஏதோ தூசி என்னத்தையா என்ன செய்யும் உள்ள வரும் பாருங்க. அப்போ இந்த கூரை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சென்ட்ரிங்கோ அல்ல சீலிங்கோ ரூஃப் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்க. மேற்கூரை இல்லாம நம்ம வாழ முடியாது பாருங்க. கூரை என்ன விளங்குதா? அதாவது வெளியிலிருந்து வருகிற சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை அழித்து விடாதபடிக்கு அழித்து விடாதபடிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பாதுகாப்பு, அதுதான் அது கூரை. மேற்கூரை என்ன விளங்குதா? அதான், அதாவது வெளியிலிருந்து பனியோ வெயிலோ மழையோ உள்ள இருக்கிற ஆட்களை தாக்க கூடாதற்காக, உள்ள இருக்கிற அந்த விஷயத்தை வெயிலோ பனியோ மழையோ தாக்க கூடாது என்பதற்காகத்தான் கூரை. விளங்குதா உங்களுக்கு? கூரைன்ற நல்ல விஷயம் தான். ஆனா அந்த வேத பாரகர்கள் வந்து அவங்க ஒரு கூரை மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. அவங்க எதற்காக அந்த நாட்கள் அவங்க அப்படி ஒரு மாதிரி ஒரு ஸ்டபனா இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஏன் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த மக்களை பாதுகாக்கணும். இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அவங்க வந்து கரப்பட்டு போயிடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெளி உலக கலாச்சாரத்தால் நிரம்பி இவங்க ஒரு மாதிரி பின்வாங்கி போயிடுவாங்களோ, ஒரு நம்முடைய ஒரு கம்யூனிட்டி வந்து பாதிக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பயம் அவங்களுக்கு. நம்ம காலகாலமா ஒரு எப்படி நம்ம காப்பாத்திட்டு வந்த அந்த காரியம் எல்லாம் எவனோ ஒருத்து போதனை கொடுத்து என்னத்தையோ ஒன்று சொல்லி அதை மிஸ்கைட் பண்ணி அதை வந்து என்ன சொல்றது, அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்களோ, நம்மள ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கை ஃபாலோ பண்ற கூட்டம் குறைஞ்சிருமோ. ஏன்னா இயேசு பூமியில வாழ்ந்த போது அப்படிதான் பண்ணாரு. என்ன பண்ணாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இவரு ஒரு அர்த்தத்தை என்ன செய்யறாரு அவரு. ஏன்னா ஒரு சில விஷயத்தை புரியாம இருந்தாங்க. ஆனா இவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார், ஒரு புது விஷயத்தை கொடுக்கிறார். ஆனா அதை அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை எப்படி, அதெல்லாம் முடியாது, இப்படிதான் அப்படின்னு சொல்லி அதை ரூஃப்ல விளங்குதா, இப்படி அதெல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக, யாரும் வழி தப்பி போக கூடாது என்பதற்காக அதை ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பாதுகாப்பாக என்ன பண்ணாங்க, அவங்க செயல்பட்டக்கூடிய மக்களாக இருந்தார். ஒரு கூரையை போல செயல்பட்டார்கள். அதே போலதான் நாமும் கூட நம்முடைய மனதில் கூட என்ன பண்றோம்னா, ஏற்கனவே பதிந்த பல விஷயங்கள், இப்ப நான் மேட்ருக்கு வரை நல்லா கவனிக்கணும், ஏற்கனவே நமக்குள்ள 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பதிந்த பல விஷயங்கள், சில நம்பிக்கைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் போல என்ன செய்யுது, ரூஃப் போல அது ஒரு, அதாவது வேற எப்படி சொல்றேன், வேற எதையாவது ஒரு புதிய காரியங்கள், அதாவது ஒரு புதிய வெளிப்பாடுகள், புது 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 விஷயங்கள் ஏதாவது வெளியே இருந்து உள்ளே அந்த மனதுக்குள்ளே வந்தால் உடனே உள்ள இருக்கிற அந்த ஏற்கனவே பெற்ற நம்பிக்கை இருக்குல்ல, உடனே அது என்ன சொல்லுது, கத்துது. உடனே இது தப்பாச்சே, இது சரியில்லையே, அது எப்படி இது சரியா இருக்க முடியும், இது இப்படிலாம் கிடையாது. ஆனா ஏற்கனவே பெற்ற நம்பிக்கைகள் அது சரியானதா, அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க, அதை எப்படி, எந்த அளவு, எதை வச்சு நம்புறீங்க, யார் சொல்றாது, அது எப்படி அதை நம்பிட்டு வந்தோம், அது உண்மையா பொய்யான்னு நமக்கு வந்து எப்படி அது எப்படி நம்ம நிதானிச்சோம் பார்த்தோம், அதை நம்ம அது வந்து சரியானதா, அது எப்படிப்பட்டதா, அதை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், குருட்டுத்தனமா நம்பிட்டோம். ஆனா ஒரு புது விஷயங்கள், புது காரியங்கள் ஏதாவது உள்ள வரும்போது நம்ம ஒரு கூரையை போல, ஒரு சீலிங் போல, அது இப்படி இருக்காதே, இது வாய்ப்பு இல்லை, இதை நான் நம்ப மாட்டேன், இது என்ன சரியா படல, ஆவிக்கு ஒத்து போல, இப்படி எல்லாம் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஏற்கனவே பதிந்த பல நம்பிக்கைகள் நமக்குள்ள இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கூரையை போல பாதுகாக்கக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். விளங்கிட்டீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
அதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு 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 அவங்கள வந்து ஒரு கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதுக்காக, இப்படித்தான் இதுதான் எனக்கு பெட்டரா தெரியுதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு மிஷினா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு காரியத்தை வேலை செய்ய விடுறாங்க. என்ன பண்றாங்க, என்ன பண்ணாலும் இதை நான் மாற்றக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில வச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த சீலிங்குடைய வேலை, இந்த கூரையினுடைய வேலை. விளங்குதா உங்களுக்கு? அப்போ அதாவது இன்னும் கொஞ்சம் புரிய முடியாது சொல்றேன். அதாவது ஏற்கனவே பல விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பழைய பாரம்பரியமான விஷயங்கள், பழைய நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூரையை போல அது செயல்படுகிறது. அப்போ அந்த கூரையை நம்ம இன்னுமே அதை நம்ம பிச்சு எறியாதனால, அந்த சீலிங்கை நம்ம உடைக்காததுனால, முதிர்ந்த தேறின தேவகுமாரலாக நம்மளால என்ன செய்ய முடியல, எலும்புன்னு நினைச்சா கூட எழும்ப முடியல. ஏன்னா தடைகள், மன தடைகள் இன்னும் ஏகப்பட்டது இருக்கு உள்ள. அதென்ன முதிர்ந்த தேவகுமாரன் 1008 கேள்வி நமக்குள்ள வருது. திமிர்வாதத்திலிருந்து, அந்த பக்கவாதத்திலிருந்து இவங்க பாருங்க, இந்த 4 பேரும் இவங்க குணமாகணும்னு நினைச்சு கூரைய பிக்கினா கூரை பிச்சாத்தான் உள்ள பிச்சு எறிவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதை பிச்சு எறிகிறாங்க. கூரைய பிச்சு எறிஞ்சு கூரைய இதை பண்ணாதான் உள்ள இறங்க முடியும்னா அதை செய்வோம்னு சொல்லி துடிச்சு என்ன செய்யறாங்க, இறங்க. அவங்களுக்கு தேவை என்னது, சுகம், பக்கவாதம் சரியாகும் சரியாகும். அந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன ஒரு மனநிலைன்னா, அநேக பேர் அந்த நேரத்தில் நம்ம அந்த சுகமாகிறத விட, அந்த பக்கவாதத்திலிருந்து சுகமாகிறத விட, அதாவது அவன் எழும்பி நடப்பதை விட இந்த என்ன மனநிலை இருக்குன்னா, அந்த கூரை தான் நல்லது. எவ்வளவு அழகான கூரை தெரியுமா? இந்த மாதிரி கூரையை போல் ஆட்கள் போட முடியுமா? எப்படி கூரை, அழகான கூரை. இந்த மாதிரி கூரை எங்க பார்த்தாலும் என்ன செய்யாது, எங்கேயும் கிடைக்காது. இதுதான் அருமையான கூரை, அற்புதமான கூரை. அந்த கூரையை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க ஒழிய, அப்படியே பேசிட்டு இருக்கனால பக்கவாதம் சரியாகாது. பக்கவாதம் இன்னும் இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் கூரையை பத்தியே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா பக்கவாதம் என்ன செய்யாது, சரியாகாது. நம்ம அந்த நிறைய விஷயங்களை இந்த பழைய பாரம்பரியம் பல விஷயங்களை போட்டு அடைச்சி வச்சிருந்து அந்த கூரை தான் முக்கியம் சொல்றோம் பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை. நான் ஒரே ஒரு கேள்விங்க, பக்கவாதம் சரியாகிறது நல்லதா இல்ல மேற்கூரையை அப்படியே பிரிக்காம இருப்பது நல்லதா? பக்கவாதம் சரியா? விளங்கிட்டீங்களா? எத்தனை பேர் விளங்கிட்டீங்களா? கை அசைச்சு. பக்கவாதம் சரியாகணும் இல்லையா, மேட்ரு நடக்கணும். கூரை பெரிய விஷயம் கிடையாது, மேட்ரு என்ன செய்யணும், நடக்கணும். இதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு சபையில சபை எழும்பாத காரணம், பிதாவின் கனவை நிஜமாக்காத காரணம், இன்னைக்கு அப்படி உன்னதமான காரியத்தை நிறைவேற்றாத காரணம், நிறைய மனத்தடைகள், நிறைய பல விஷயங்கள் உள்ள வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால எழும்ப முடியல. பாருங்க, இயேசு நிறைய அற்புதத்தை பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள தான் அவர் செய்கிறார், வேணும்னே செய்கிறார். இயேசு பல காரியங்களை வேணும்னே செய்கிறவர் தான். ஏன்னா ஒரு காரியத்தை என்ன செய்யணும், ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அத்தி மரத்தை அது அத்திப்பழ காலம் இல்லைன்னு அவருக்கு நல்லாவே, ஏன்னா அந்த மரத்தை உண்டாக்கினவர் அவர் தான், சரிங்களா? அவருக்கு கால சூழல் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் பார்க்கிறாரு, வேணும்னே அந்த கனி இருக்கான்னு பார்க்க வராரு. கனி அப்படி சீசன் இல்லை, உண்மைதான். இது முதல் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவுட்டாரு. அது பட்டு போச்சு. 24 மணி நேரம் போயிட்டு ஒரு தேவாலயத்தில் ஊழியத்தை முடிச்சு செஞ்சுட்டு மறுபடியும் இங்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பட்டு போய் கிடக்கு. பேதுரு சொல்றான், டெவரி நீ சபித்த அத்தி மரம் என்ன செஞ்சிருச்சு, பட்டு போயிருச்சு. எதுக்கு அதை வேணும் பண்றாரு? ஏன்னா அதுல இருந்து ஒரு விசுவாச பாடத்தை, விசுவாசம்னா என்ன, காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். நான் சொன்னபடி என்ன செய்யும், ஆகும். அதே போல நீயும் இந்த மரம் இல்லடா, மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் போட்டு சந்தேகப்படாம சொன்னா கூட அது என்ன செய்யாது, நகலும்டா அப்படின்னு ஒரு விசுவாச பாடத்தை என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்குறார். இது எல்லாருக்கும் தெரியும் நம்ம இல்லையா? அதனால இயேசு சில விஷயத்தை பர்பஸா செய்யறார். ஓய்வு நாள்லயே அற்புதம் செய்யறார். ஏன்னா இந்த ஓய்வு நாளை பிடிச்சவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வேதவார்கள் பரிசேயர்கள் எல்லாம் ஓய்வு நாள்ல செய்யலாமா அப்படின்னு இந்த மார்க் 2ஆம் அதிகாரத்துல அந்த பிரச்சனை வருது. அது எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. அதாவது இந்த ஓய்வு நாள்ல இயேசு அற்புதம் செய்யறது யாருக்கு பிடிக்கல, வேதவாரருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதனால பாருங்க, அவங்க தங்கள் பாரம்பரியத்தை பாத்தீங்கன்னா அந்த மேற்கூரை போல
பாதுகாக்க விரும்பினார். ஓய்வினால் இதை விடக்கூடாது, இது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாரம்பரியமா வச்சு என்ன பண்றாங்க, அத ஒரு ரூஃப் இருக்கு பாத்தீங்களா, அதை யாரும் இடிக்க விடாம என்ன பண்றது, அதே அப்படியே பாதுகாக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த வேதபாரருக்கு வந்து எதையாவது ஒரு புதுசா சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யாது, பிடிக்காது. அது பழமவாதிகள். அவங்க பழமவாதிகள் விளங்குதா? கவனிங்க, பழமவாதினா விளங்குதா? அவங்களுக்கு என்ன புதுசா சொன்னாலும் புதுசா வந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க என்ன விஷயத்தை புதுசா சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உடனே அந்த நான் சொன்னேன் இல்லையா, சிமெண்ட் சென்ட்ரிங் எப்படி இருக்கும், அதை மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா புதுசா ஏதாவது சொன்னோம்னா அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் வேதபாரகனுடைய ஆவி. அவங்க அவங்க ஒன்றும் கெட்டவங்க கிடையாது, அவங்க நல்லவங்க தான். வேதபாரகர் வந்து ரொம்ப பெரிய அக்கிரம பேருலாம் என்ன செய்ய முடியாது, அவங்கள சொல்ல முடியாது. அவங்க நல்லவங்க தான். ஆனால் அவங்களை ஏதோ ஒரு மோசமானவர்கள் கிடையாது. அவங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமானவை. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, வித்தியாசமானவர்களா இருக்குது. தேவையில்லாத ஒன்றை அதை பாதுகாக்க என்ன செய்யறாங்க, அவங்க விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, இயேசு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் தங்களுடைய பாரம்பரியம், அந்த அந்த பாரம்பரியமான அந்த பழக்க வழக்க விஷயங்கள் எல்லாம் கெட்டு போய் விடுமோ என்று பயந்து எல்லாவற்றையும் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடியவர்களாக, ரூஃப் பலமா இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஆனா ரூஃபை எவ்வளவு ஸ்ட்ராங்கா வைக்கிறோமோ, பக்கத்தில் பார்த்துருக்கோம், ரூஃபை எவ்வளவு ஸ்ட்ராங்கா வைக்கிறோமோ பக்கவாதம் சரியாகாது. புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். ரூஃபை உடைக்கிறது என்பது கஷ்டமான வேலை தான் இல்லையா, கஷ்டமான வேலை தான். இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் வந்து உங்களுடைய எண்ணங்களை உடைக்கிறது என்பது எனக்கு அவசியம் இல்லாதது. உங்களுடைய எண்ணங்களை நான் உடைக்கணும், நான் பிரயாசப்பட்டோம்னா அது அவ்வளவா வேலை செய்யாது. பாருங்க, நான் உடைக்கணும்ன்றது விளங்குதா உங்களுக்கு, அது அவ்வளவா வந்து அது வேலை செய்யாது. என்ன பண்ணணும், நீங்களே உங்கள் எண்ணங்களை நீக்குவதுதான் அது உங்களுக்கு அது மிகச் சிறந்தது. நீங்களே உங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யணும், உடைக்க வேண்டியதை நீங்களே உடைச்சா தான் அது உங்களுக்கு நல்லது. ஏன் நான் வந்து சொல்லலாம், என்ன பல விஷயங்களை நான் எடுத்து சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் உடைக்க வேண்டியது வந்து நான் கிடையாது. அதை நம்பி அதை விசுவாசித்து உடைக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய கையில் இருக்கு, அவரவர் கையில் இருக்குது. அவங்கவுங்க உடைச்சா தான் அது மிக சிறந்ததாக இருக்கும். அதாவது நான் சிம்பிளா சொல்றேன், என்னன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக எது இருந்தாலும் சரி, பாருங்க, அதை பிரிச்சு போட ஆயத்தமாகணும். ஆமென். அது மேற்கூரையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் சரி, அது தகர்த்தெறிய நீங்க என்ன பண்ணணும், ஆயத்தமாகணும். பாருங்க, இப்படி இதான் மேற்கூரைன்னு வச்சுக்கோங்களேன், கவனிக்கிறீங்களா? எல்லாரும் இங்க கோழியை பார்த்தீங்க, இப்போ என்ன பாருங்க, இங்க ஒரு கோழி என்ன வேலை பண்ணிடுச்சு பாருங்க, கவனிங்க. மேற்கூரை அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து மேல போகணும், மேல என்ன செய்யணும், நானு போகணும். ஆனா இந்த சீலிங் என்ன பண்ணுது, என்னைய தடுக்குதான் இருக்குது. நான் உயர போகணும் விரும்புறேன், இந்த சீலிங் தடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த சீலிங் நான் என்ன பண்ணணும், உடைக்கணும். நான் மேல போகணும், நான் வளர்ச்சியோட விரும்புறேன். என்ன தடுதா இருக்கோ தடை என்ன செய்யணும், உடைக்கணும். அல்லது மேல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வருது, விளங்குதா உங்களுக்கு, அது வந்து சீலிங் தடுக்கக்கூடியதா இருக்குது. கீழே எனக்கு தேவை, நன்மைகள் தேவை, பல ஆசீர்வாதங்கள் எனக்கு வர முடியாம தடுக்குது. இந்த சீலிங் தடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப தடுக்கக்கூடியதா இருக்குன்னா எனக்கு நன்மை வர முடியாதபடி தடுக்கிற எது இருக்கோ அதை நான் உடைச்சு என்ன செய்யணும், துக்குனூரா ஆக்கணும். அப்பதான் நான் ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் உணர்றீங்க? அதை நான் தான் பண்ணணும். விளங்கிட்டீங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க, அதாவது நீங்க அந்த நம்பிக்கையில இருக்கிறதுனால, அந்த நம்பிக்கையினால எந்த முன்னேற்றமே இல்லைன்னா பிறகு நம்பி என்ன பிரயோஜனம்ன்ற, அந்த நம்பிக்கை அதனால என்ன பிரயோஜனம்ன்ற, அந்த நம்பிக்கையினால் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணிட்டே வரீங்க. அந்த பிலீவ், அந்த பண்ற அந்த நம்பிக்கையினால, ஒரு விஷயத்தை நம்புறதுனால எந்த முன்னேற்றம் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. பிறகு அதை நம்பி என்ன பிரயோஜனம்ன்ற நான். பேதுரு எடுத்துக்கங்க. பேதுருடைய ஸ்டோரி உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நம்ம பெருசா எதை பேசுறோம், அவனுடைய வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்களை அவனுக்கு என்ன செஞ்சாரா,
கொடுத்தார். அப்படி இதைத்தான் நம்ம பெருசா பேசுறோம். நல்லதுதான், பேதுருடைய வாழ்க்கையில் அதை ஆண்டவர் செஞ்சார். ஆனா இது எப்படி நடந்தது பாத்தீங்கன்னா, இதை விட பெரிய விஷயம். இந்த 2 படகுகள் அமிழத்தக்கதாக மீன்களை விட ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன். வலை கிளியத்தக்கதாக மீன்கள் கிடைச்சது அவனுக்கு, உண்மைதான். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவன் நம்பிக்கை மாறிச்சு. பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அவன் நம்பிக்கை மாறிச்சு. என்ன நம்பிக்கை? நான் சொல்றது விளங்குதா? அவன் என்ன சொல்றான் வாயை திறந்து? ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்று என்ன செய்யல, அகப்படல. ஆகிலும் நம்பிக்கை விளங்குதா உங்களுக்கு? எது மேல நம்பிக்கை வச்சிருந்தான்? அவன் அனுபவத்தின் மேல, அவனுடைய சொந்த முயற்சி மேல. நான் இப்படிலாம் பிரயாசப்பட்டேன், எனக்கு தெரியாதா நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன்? மீன் பிடிக்கல, கை தந்தவன் பாருங்க. இவர் சொல்றாரு, ஆழத்தில் கொண்டு போய் வளையத்தில் வலை என்ன செய். என்னங்க ஆழத்தில் போடாம கரையில போட்டா மீன் கிடைக்க முடியாது, ஆழத்தில் போடாம ஆழத்தில் போட சொல்ற புது விஷயம். அப்படி என்ன தேவை என்ன செஞ்சுக்கலாம் அவன் சொல்லி. அவன் அதெல்லாம் பண்ணவே இல்லை பாருங்க. அவன் என்ன சொல்றான்? ராமுலும் பிரயாசப்பட்ட ஒண்ணு செய்யல, அகப்படல. அதுல ஒரு நம்பிக்கையில இருந்தான். ஆனாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலை என்ன செய்யறேன். அவன் நம்பிக்கை மாறிச்சு பாருங்க. அதுதான் அற்புதத்துல பெரிய அற்புதங்க. அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு எவ்வளவு பெரிய மீன் என்ன செஞ்சிச்சு. 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை அது அற்புதத்தை பெற வச்சிச்சு. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கைகள் மாறுவது என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் பெற்ற நம்பிக்கை, நீங்க ஒரு பிலீவ் பண்ணிட்டு வர்ற காரியம், அது எந்த முன்னேற்றத்தை தரலன்னா அது என்ன புரோஜனம்? அதனால பேதுரு அவன் பாருங்க, வாழ்க்கையினுடைய அந்த அனுபவத்தோடு கூட அவன் வந்து அதிலே அவன் நிறுத்தி கொள்ளல. மீன் பிடிக்கல ரொம்ப அனுபவசாலி தான் பாருங்க. அங்க வந்து சொல்றாரு, வலை ஆழத்துல போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு நாள் ஆழத்துல போடாம கரையில போட்டா மீன்கள் அப்படி எதில் அதெல்லாம் ஒன்றும் அவன் திங்க் பண்ணலாம் இல்லை பாருங்க. ஆனா அவன் அனுபவத்தை நம்பாம அவருடைய வார்த்தை என்ன பண்றான்? அவன் நம்புறான். நம்பி வலைய போட்டான் பாருங்க. 2 படகு அமிலத்தக்க மீன்கள் என்ன செஞ்சாவன்? பிடிச்சான். அதாவது என்ன சொல்ல வர, இது வரைக்கும் அது வரைக்கும் அவன் நம்பிக்கொண்டிருந்தா அவனுடைய அந்த அனுபவங்கள், அவனுடைய பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவங்கள்லாம் மீறி விளங்குதா உங்களுக்கு? அதெல்லாம் தாண்டி அடுத்த ஒண்ணு நம்புறான். பாத்தீங்களா, நாள் வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், ஆனாலும் வார்த்தை இப்ப நான் நம்பி என்ன செய்யறேன், இப்ப போடுறேன். அந்த நம்பிக்கை சேஞ்ச் பண்றான் பாருங்க. அதுதான் என்ன சொல்றது? கூரை பிக்கிறது. அதான் கூரை பிக்கிறது. தடைய என்ன செய்யறது? பிக்கிறது. புரியலன்னா மறுபடியும் கேளுங்க இந்த செய்தியெல்லாம் வீட்டில் போய். நான் சொல்றேன், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு என்ன செய்யல, ஒன்றும் அகப்படல அப்படின்னு என்னது? அதுதான் தடைகள். தடைகள் விளங்குதா? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று என்ன செய்யல, அகப்படல. தடைகளை உடைக்கிறான் பாருங்க. எப்படிங்க? எப்படி உடைக்கிறான்? ஆகிலும் தடைகள் அவன் தடைகள் அவங்க உடைச்சாதான் நல்லது. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்யறேன், வலைய போடுகிறேன் அப்படின்னு அவன் தடைகளை அவனுடைய தடைகளை உடைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதன் பிறகு தான் 2 படகு அமிலத்தக்கதான மீன்களை அவனுக்கு கிடைக்குது பாருங்க. அப்ப நாம பழைய நம்பிக்கைகளை, பழைய பாரம்பரியமான விஷயங்கள்லாம் மாத்தணும். அதுல பிரயோஜனம் இருந்தா ஓகே, நல்லா கவனிங்க. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். சில நல்ல பாரம்பரியம்லாம் இருக்கு, அதை எனக்கு தெரியுது. அதை நல்ல நமக்கு இந்தியன் இதுல வந்து சில நல்ல பாரம்பரியம்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த பாரம்பரியத்தினால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குன்னா, நன்மை இருக்கு, முன்னேற்றம் இருக்குன்னா அது ஓகே. ஆனா எந்த முன்னேற்றம் தராத பழைய பாரம்பரிய நம்பிக்கைகளை விட்டு நாம் என்ன செய்யணுங்க? வெளியில வரணும். அதை ஒழிக்கணும்ன்ற அந்த கூரையை பிச்சு என்ன செய்யணும்? எரியணும். சிலர் பாருங்க, மாத்திக்கிடவே மாட்டோம், இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாத்திக்கிடுவாங்க. ஆனா அவங்க நம்பிக்கையில மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? மாத்திக்கிட மாட்டாங்க. சைக்கிள் இருந்து பைக்ல இருந்து காரை மாத்துவாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான் பாருங்க. அப்படிதான் இருக்கணும் இல்லையா? மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன செய்வாங்க? மாத்துவாங்க பாருங்க. மொபைல் இன்னைக்கு என்ன லேட்டஸ்டா வந்திருக்கு, அதை வாங்க. அப்படி நல்ல விஷயம் தான், வாங்குங்க. என்னென்ன மாத்தணுமோ எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? மாத்துவாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மாற்ற வேண்டிய பல பாரம்பரியமான ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத, ஒரு முன்னேற்றத்தை தராத நம்பிக்கைகள், பல விஷயங்கள் நம்பிட்டு உட்காந்துருப்பா பாருங்க. அதை என்ன செய்யறது இல்லை, மாத்துறது இல்லை. அதை மாத்தணும்ன்றேன். எத்தனை விஷயத்தை மாத்துறோம் இல்லையா? வீடு ஒரு பெயிண்ட் நல்லா இல்லைன்னா உடனே என்ன, வீட பெயிண்ட அடுத்த வருஷம் வேற பெயிண்ட் அடிப்போம்டா, மாத்துறாங்க. நல்ல விஷயம், எவ்வளவு விஷயங்கள் மாத்துறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இப்படி பல நம்பிக்கைகள் பாரம்பரியமான நம்பிட்டு உட்காந்துருக்கோம். பல அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது.
அதை என்ன செய்யணுங்க, அதை அந்த மேற்கூரையை பிச்சு எரியக்கூடியவளாக இருக்கணும் பாருங்க. சிலர் இப்படி மாற்றவே மாட்டாங்க பாருங்க. ஆனால் மற்றவங்களை வந்து ஒரு லேபிள் குத்துறது, லேபிள் பண்ணுறது, மற்றவங்களை ஒரு லேபிள் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க நம்பி வந்து அந்த நம்பிக்கைகள் உள்ள கிடக்கு. இவங்க எனக்கு செட் ஆகலை. என்ன செட் ஆகலை? இவங்க வந்து எனக்கு வந்து ஒத்து போகலை இவங்க அப்படின்வாங்க. சிலர் பார்த்தீங்களா, ஆவிக்குரியவங்க என்ன பேசுவாங்க, ஆவி ஒத்து போகலை பிரதர். கேட்டது இல்லையோ நீங்க? ஆவி ஒத்து போகல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா, அவங்களுக்கு ஒரு இதை வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது என்ன சொல்லுவேன், ஏதாவது ஒரு புது விஷயத்தை சொன்னா கூட அவங்க போட்டு வச்சிருக்கிற அந்த கூரை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது. என்ன கூரை விளங்குதா? இல்ல நான் இப்படி எல்லாம் கேட்டு வளர்ந்து வந்தேன், அது எப்படி சரியா இருக்க முடியும்? இதெல்லாம் புதுசா சொல்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, என்னென்னமோ போதிக்கிறீங்க. சிலர் சொல்றது நான் கேட்டிருக்கேன் பாரு, என்ன எப்ப பார்த்தாலும் செழிப்பை பத்தியே போதிக்கிறீங்க, அது என்ன எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை பத்தியே போதிக்கிறீங்க, அது என்ன எப்ப பார்த்தாலும் கிருமையை பத்தியே போதிக்கிறீங்க, அது என்ன எப்ப பார்த்தாலும் ஆண்டோட அன்பை மட்டும் போதிச்சுட்டே இருக்கீங்க, அது என்ன எப்ப பார்த்தாலும் வேற என்ன இருக்கு, பணத்தை பத்தியே போதிச்சுட்டு இருக்கீங்க, இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. பாவம், அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படிலாம் சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு பயம். காலகாலமா எப்படி நம்ம வந்த ஒரு, எப்படி ஒரு கட்டுக்கோப்பா வந்த ஒரு சபை இப்படிலாம் போதிக்கலாமா? சபைகள் இன்னைக்கு சீர்கட்டு போச்சு, குழஞ்சு போச்சு, கண்டதுகளதையும் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்னமோ போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பரிசுத்தம் போச்சு, அது போச்சு, இது போச்சு, சபைகள் அது இல்லை இது இல்லை, பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ கிறிஸ்துவம் கெட்டு போகுதே. அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு விதமான பயம். அதாவது விளங்குது அவங்களுக்கு. அவங்க ரூஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூஃபை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்ட பாக்காங்க. யார் அந்த ரூஃபை வந்து உடைக்க கூடாது, யார் அந்த கூரையை வந்து பிக்க கூடாது. அவங்க நம்பிக்கையை வளர்த்து வச்சுக்காங்க, அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி என்ன செய்யறாங்க இருக்காங்க. நான் கேட்கிறேன், பக்கவாதம் சுகமாகணுமா இல்ல ரூஃப் வந்து முக்கியமா? ரூஃப் முக்கியமா இல்ல பக்கவாதம் சுகமாகணுமா? இதான் கேள்வி. பக்கவாதம் என்ன செய்யணும்? சுகமாகும். உடை தெரிய வேண்டியவர்கள் உடை தெரியணும், பக்கவாதம் சரியாகணும், வாழ்க்கை முன்னேறணும், வாழ்க்கை வளர்ச்சி அடையணும், வாழ்கிற வாழ்க்கை நாளுக்கு நாள் தேறி முதிர்ச்சி அடைந்துகிட்டே என்ன செய்யணும்? போகணும். ஆமென். போன வாரம் சொன்னேன் இல்லையா, 400 வருஷமா வெங்காயத்து வெள்ளைப்பூடியும் வெள்ளரிக்காயும் தின்னுக்கிட்டு, கொமட்டிக்காயும் தின்னுக்கிட்டு அப்படி இருந்த ஜனங்கள் பாருங்க, செங்கலை அறுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க எகிப்தில். ஆண்டவர் அவங்கள நினைச்சு, எப்பா நீ வந்து வெள்ளைப்பூடு வெங்காயம் தின்னுட்டு இருக்க இல்லப்பா, பாலும் தேனும் ஓடுற தேசத்துல உன்னை கொண்டு போகணும் நான் விரும்புறேன், நீ எங்க இருக்க வேண்டியவன் தெரியுமா, ஏன்னா இப்படி போய் இருக்கிற நீ, உன்னை வான்னு சொல்லி அவனை அழைத்து, அதுக்கு மோசையை தேர்ந்தெடுத்து ஆரோனை தேர்ந்தெடுத்து பல வேலைகளை பண்ணி ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து, நீ என்ன வெள்ளைப்பூடு எத்தனை நாளைக்கு திம்ப, வெங்காயத்தையும் கொமட்டிக்காயும் சாப்பிட்டுட்டு இருப்பியா? அதுதான் சிறந்த உணவுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செங்கல் அறுத்துட்டு வச்சுக்கிட்டு அதே பழக்கமாகிட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? விடுதலை ஆக்கி கொண்டு வந்து வானத்திலிருந்து மன்னாவை என்ன செய்யறாரு? போஷிக்கிறாரு, போஷா கொடுக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது? மிகுந்த ஒரு கொத்தமல்லி என்ன சொல்றாங்க, அது வசனம் என்ன சொல்லுது? ரொம்ப ஒரு வாசனை நிறைந்த ஒரு தேனிட்ட ஒரு பணியாரம் போல அவ்வளவு சுவை மிக்க, ரொம்ப டேஸ்டா, எவ்வளவு சாப்பிட்டாலும் தெவிட்டு போகாத அளவுக்கு அவ்வளவு ஒரு ருசி நிறைந்த ஆகாரத்தை வானத்திலிருந்து அப்படியே பொடிய பண்றாரு பாருங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்றாங்க? இது என்ன புதுசா இருக்கு அப்படின்றாங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடியும் தின்னுட்டு நாள் வரைக்கும் ருசியா ஆண்டவர் கொடுத்தாருன்னா என்ன கேட்கிறாங்க? இது என்ன அப்படி இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, இது என்ன வெள்ளையா இருக்கு, இது வந்து சரி கிடையாது, இது என்னமோ ஏதோ விளக்குதா உங்களுக்கு? இந்த போதனை என்ன அப்படி இருக்கு, இதெல்லாம் கேள்விப்பட்டே இல்லையே, கேள்விப்படவே இல்லையே, என்னென்னமோ சொல்றாங்க. ஆண்டவர் பாருங்க, இதுவரை பார்க்காத கேள்விப்படாத புதிய புதிய ஒரு காரியத்தை செய்யதான் அவர் எப்போது விரும்புகிறார். ஆண்டோட விருப்பம் தாங்க. ஆமென். புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புறாரு. பார்க்காத கேள்விப்பட பாருங்க, அந்த வானத்தின் அப்பத்தை அவங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சல, அது கேள்வி, இது என்ன அது என்ன இது என்ன அதுன்றாங்க.
நாம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் புது புது காரியங்களை செய்ய விரும்புறாரு பாருங்க. ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்? பழைய கொமட்டி காயுமே, பழைய வெங்காயம் வெள்ளைப்பூடையும் சாப்பிட்டு அதுதான் எவ்வளோ பெரிய சிறந்தது தெரியுமான்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் நல்லதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். வெங்காயத்தையே சாப்பிட்டுட்டு இது எவ்வளோ நல்லது தெரியுமா? வெங்காயம் நல்லது தான், யார் இல்லைன்னு சொன்னா? அது வாழ்நாள்லாம் வெங்காயத்தை தின்ன முடியுமா? என்னங்க அப்படி யாரா இருக்காங்களா? நான் சொல்றது எத்தனை பேர் புரியுதுங்க? அதாவது எப்ப பார்த்தாலும் அவங்க விரும்புறது என்னன்னா அந்த பழைய கொம்பட்டி காய்கள். அதாவது எப்படின்னா, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தருவார். சகோதரியே, நீ வேதனைப்பட வேண்டாம், நீ அழ வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை தேற்றுகிறார், கர்த்தர் உன்னை அணைக்கிறார், கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், கர்த்தர் உன்னை முதுக சுரிஞ்சு விடுவார். இப்படி எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்படி ஏதாவது சொல்லுங்களேன், ஒரு 20 நிமிஷம் போதிச்சுட்டு இப்படி ஏதாவது, இதுதான் எங்களுக்கு பெட்டரா இருக்குங்க, இந்த கொமட்டி காய் தான், வெங்காயம் தான் உங்களுக்கு முக்கியம், இது அப்படியே போக, இது நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு தேறின முதிர்ந்த குமாரன்னா யாருக்கு விளங்க போகுது? அதாவது நல்லா கவனிங்க, ஆண்டவர் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒரு காரியத்தை கொடுக்கணும். என்ன செய்யறாரு? ஒரு ஆண்டவர் விருப்பம் என்னன்னா ஃப்ரெஷ்ஷா ஒன்று கொடுக்கணும். நீங்க பாருங்க, இன்னைக்கு இங்க எப்பயுமே ஊசி போனதையும் அழுகி போனதையும் நாரி போன பிரெட்டையும் கொடுக்கறது கிடையாது. ஃப்ரெஷ்ஷா வார வாரம் வார வாரம் ஃப்ரெஷ் பிரெட் என்ன செய்யறாங்க? கொடுக்குறோம். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இங்க என்ன செய்யறது இல்லை, சமைச்சதெல்லாம் இந்தாங்க அப்படி கொடுக்கறது இல்லை. ஃப்ரெஷ்ஷா வார வாரம். நீங்க ஒரு போதகரா இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், வார வாரம் நீங்க ஒரு பிரசங்கம், உங்களை ஒரு நாள் பிரசங்கம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு எவாஞ்சலிஸ்டா இருந்துட்டு போயிடலாம், ஒரு 10-20 பிரசங்கத்தை வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், உலகத்தை சுற்றி அதில் கர்த்தர் உன் துக்கங்களை சந்தோஷம் மாற்றுவார், ஆண்டவர் புலம்புலை ஆனந்த கழிப்பா மாற்றுவார், பல விதமான டைட்டில் பிரசங்கத்தை எடுத்து ஒரு 20 பிரசங்கம் ஒரு உலகத்தை முழுவதும் கலக்கிட்டு வந்துடலாம். டிசைனா எங்க வேணுமோ என்ன டைமோ டக்கு டக்குன்னு போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு டைரி போதும் பாருங்க. ஒரு போதகராக இருந்து வார வாரம் ஒரு ஃப்ரெஷ் மண்ணாவை கொடுத்து பார்த்தாதான் தெரியும். தேவன் நல்லவர், கர்த்தர் நம்ம மேல அவளை எவ்வளவு அன்பானவர் பாருங்க. அவர் நம்ம மேல உள்ள அன்பினாலே அவர் ஃப்ரெஷ் மண்ணாவை ஃப்ரெஷ்ஷா வார வாரம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஃப்ரெஷ்ஷா புதுசா தர்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு காரியத்தை யோசிக்கின்றேன். என்ன காரியம்னா, எனக்கு என்ன கேட்குறீங்க, புதிதானவைகளை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையை செய்கிற பழைய விஷயம் எது, அதை கண்டுபிடிக்கணும்ன்றேன் நான். எது? கொம்பட்டிக்காயா, வெங்காயமா, வெள்ளைப்பூடா, என்ன வெள்ளரிக்காயா? பழைய விஷயம் எது உங்களை தடுக்கக்கூடிய, புதுசா ஃப்ரெஷ்ஷா உன்னை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உள்ள இருக்கிற பழைய நம்பிக்கைகள், காலகாலமா நம்பி வந்த பழைய ஒண்ணுக்கு உதவாத, எந்த முன்னேற்றத்தை தராத பல நம்பிக்கைகள் உள்ள இருக்குதே, அது தடுக்கக்கூடியதா இருக்கு பாருங்க. என்ன தடுக்குதுன்றத பாருங்க. எது தடுக்குது? எந்த நம்பிக்கைகள் உங்களை தடுத்துட்டு இருக்குது? ஏன் புதுசா உன்னை பெற்றுக்கொள்ள முடியல? அந்த கூரை இன்னைக்கு பிச்சை எடுங்க, இன்னைக்கு தான் பிரசங்க, கூரை பிச்சை பக்கத்தில் வாங்க, கூரை பிச்சை எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. பிச்சை எடுக்க வேண்டிய பிச்சை என்ன செய்யணும்? எடுக்கணும். கூரை முக்கியமா, பக்கவாங்க சோமாங்க முக்கியமா? என்ன அப்படி போதிக்கிறீங்க? அப்படி போய் இங்க என்ன நடக்குது முக்கியம் பாருங்க. எல்லாரும் சுகமாக்கப்பட்ட இருதயமா என்ன செய்யணும்? பாரணும். அது ஆண்ட பரிசுத்தாவின் உண்டாக்கிட்டு இருக்கிறார். வர நாட்கள் அது தெரியும். காலங்கள் வரும்போது எல்லாம் அதெல்லாம் என்ன செய்யும்? தென்னேரம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. நான் நம்புறேன், விதைச்ச விதை ஒரு நாளும் வெறுமையாய் அது திரும்ப வரப்போவதே இல்ல. வானத்திலிருந்து மழை எந்த நோக்கத்தோடு வருதோ அது மாதிரி வசனம் என்ன செய்யுது? வருது. பூமியை நினைத்து மழை எப்படி, அது எப்படி செய்ய வேண்டியது காரியத்தை செய்யுது, அது போல வசனம் வெறுமையாய் இடத்திற்கு திரும்பாதுன்னு சொல்றாரு. நான் அதை நம்புறேங்க, நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட இங்க பிரசங்கம் பண்றேன். ஒரு நாள் இங்க விதைச்ச விதைகள் ஒரு நாள் என்ன செய்யாது? திரும்ப என்ன செய்யாது? அது வீணா போகவே போகாது. நிச்சயம் பலன் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராம் வாங்க. உங்க பைபிள்லே வட வட வடன்னு இருக்கும். அந்த பகுதி எடுங்க பார்க்கலாம். லேவியராம் 26ஆம் அதிகாரம். கொஞ்சம் டைம் வேணா தரேன், கொஞ்சம் எடுக்க சிரமம் தான்.
சில பேப்பர்லாம் அப்படி உள்ள கைவிட்டு கிழிச்சு அப்படி கொண்டு வரணும். லேவியராம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். விளங்குதா உங்களுக்கு? போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிடணும்ன்றாரு. நீ சாப்பிட்டு ஜீரணிச்சு வெளியே தள்ளிடுறத, சரியா? இப்ப என்ன பண்ணணும்? புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை என்ன செய்? விளக்குவீர்கள். புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழச என்ன செய்யணும்? விளக்குவீர்கள். அப்ப இது என்ன அர்த்தம்? புதிய காரியத்திற்கு உங்க மனதை விசாலப்படுத்துங்கள். புதிய காரியத்துக்கு உங்க மனதை என்ன செய்யுங்க? விசாலப்படுத்துங்கள். உங்கள் கூரைகள் பிக்கப்படட்டும். இதான் பாருங்க, இயேசு முன்பாக நீங்கள் இறங்க வேண்டுமானால், இயேசுவை சந்தித்து நீங்கள் சுகத்தை பெற வேண்டுமானால், ஐயோ என்ன ஆட்களா இருக்கிறார்களே, இவ்வளவு கூட்டமா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இது தேவ சித்தம் இல்ல போல அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி சூழ்நிலையை கண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லிட்டு இருக்க கூடாது. பாருங்க, தடையெல்லாம் உடைச்சி நீங்க உள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா, உள்ள என்னென்ன தடை இருக்குதோ, ஜனத்தடையோ அல்லது மேற்கூற தடையோ, எல்லா தடையும் உடைச்சு கொண்டு நீங்க இறங்குறீங்க அப்படின்னா சுகம் என்பது நிச்சயம். சுகத்தை நீங்கள் பெறுவீர்கள். எல்லாவற்றிலும் சுகம் பெறலாம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நீங்க அதை அடையலாம். கூரை பிக்க வேண்டிய வித பிச்சாத்தான் நீங்க அடைய வேண்டியது என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். ஆமே. ஆனா ஒரு காரியம், அங்க உள்ள இறங்கும் போது நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களா சில இருக்கலாம். அங்க இயேசு இருப்பாரு, சில வேளையில பரிசேயர்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. வேத பாருங்க அங்கதான் இருக்காங்க. அவங்க என்னத்தையாவது ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க நேரம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய வேலை என்னது? சுகம் பெறுவதுதான் என்னுடைய வேலை. இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேலை என்ன வேலை இல்லை. நான் சுகம் பெற வேண்டும், நான் ஹீல் ஆக வேண்டும். ஆமே. எத்தனை பேர் இல்லைங்க உங்களுக்கு? ஆமே. ஆமா, நம்முடைய வேலை என்ன? எழுந்து நடப்பது நம்முடைய வேலை, ஓடுவது நம்முடைய வேலை, பறப்பது என்பது நம்முடைய வேலை. சொல்றார், படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. என்ன பண்ணாங்க? 12 வருஷம் மார்க் 2ஆம் அதிகாரம் 12 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போறான். எல்லாரும் ஆச்சரியமா பிரமிப்படைஞ்சு பார்க்குறாங்க. இவ்வளவு வருஷமா திமிர்வாதக்காரன பக்கவாதங்கிறது இருந்தவன் இன்னைக்கு சுகமாய் போறானே. ஆனா இவங்க உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு ஆக நிறைய விஷயங்களை ஆண்டவர் டீல் பண்ணிட்டு அவரும் போயிட்டே இருக்கிறார். பாரு, ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். திருவிருந்துக்குள்ள போறேன் இன்னைக்கு. நல்லா கவனிங்க. உங்களுடைய நம்பிக்கை இருக்கே, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் அது நடக்க செய்கிறதா அல்லது ஓட செய்கிறதா அல்லது பறக்க செய்கிறதா அல்லது படுக்க செய்கிறதா? இதுதான் கேள்வி. உங்களுக்குள்ள நீங்க கேளுங்க. நீங்க நம்பிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையில நான் வந்து குறை சொல்லல. நீங்க எதையும் நம்பிட்டு போங்க. அந்த நம்பிக்கைகளை செக் பண்ணுங்கன்றேன். நீங்க ஏற்கனவே நம்பி வந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை செக் பண்ணுங்க. அந்த நம்பிக்கையினால ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா? அந்த நம்பிக்கை என்னை வந்து முன்னேற வைக்குதா? என்னை வளர்ச்சியை நோக்கி போகுதா? கவனிக்கிறீங்களா? நடக்க வைக்குதா, ஓட வைக்குதா, பறக்க வைக்குதா, அல்ல படுக்க வைக்குதா? அப்ப விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு தக்கதாக நம்ம வளரணும். பாருங்க, வளரணும். தடை என்னன்றதை பார்க்கணும். அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவு தக்கதாக வளர முடியாதபடிக்கு, பூரண புருஷர் ஆக முடியாதபடிக்கு தடை என்ன, அதை பார்க்கணும். இருக்கிற மேற்கூரை தான் தடையா இருக்குன்னா மேற்கூரை என்ன செய்யணும்? பிச்சு எறியணும். பரலோக பிதாவே, நன்றியோடுமே சோதரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்படியாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை தேவனில் கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்கள்லாம் எங்கள் ஆழ் மனதிலே பதிவதற்காக நன்றி. இந்த சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பழைய நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்குமானால் அதெல்லாம் இன்னைக்கு பிச்சு எறிகிறோம்ப்பா. தேனிட்ட பணியாரம் போல ஃப்ரெஷ்ஷா மண்ணா வந்து விழுவதை நாங்கள் ருசிக்க ரசிக்க, அந்த புதுமையை நாங்கள் உணர்ந்து அதை நோக்கி போக, அடுத்த லெவலுக்கு போக, அடுத்த இறைச்சியை நோக்கி சாப்பிட, மகாபெரி உன்னதமான காரியங்களை நோக்கி போக எங்களுக்கு நீர் உதவுபடியா உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசத்திலும் அறிவிலும் தேர்ச்சி அடைந்தவர்களாக, அதில் ஒருமைப்பட்டவர்களாக வாழ்ந்து
கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாங்கள் வளர்ந்து பூரண புருஷராகும்படி நீர் எங்களுக்கு உதவ வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களையும் பதியட்டும். அவள் வீடுகளில் போய் இதை பயிற்சி எடுக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசத்துல எப்படி எப்படிலாம் வளரணுமோ வளருவதற்கு ஏதுவான பயிற்சியை அவள் எடுக்கட்டும். உம்மை பற்றி அறியட்டும், அறிந்து கொள்ள ஆர்வமிக்கவர்களாக மாற்றுவீராக. ஒரு சமூகத்தில் அதிக நேரத்தை செலவழிக்கட்டும்பா. விடாமுயற்சி அவர்கள் எடுக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கட்டும், பல காரியங்களை தாண்டி செல்லட்டும். தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய மான்கால்களை தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற தயவுக்காக நன்றி. தடைகளை தாண்டி செல்லவே நீர் விரும்புகிறீரப்பா. ஏதோ ஒரு இடத்துல பார்த்து ஸ்டக்காயி ஜாமாய் நீங்க நிக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் அல்லப்பா. தடைகளை யோசுவா காலை போல தடை எல்லாவற்றையும் தாண்டி சென்று அடைய வேண்டியதை அடைய, சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை சுதந்திரிக்க முடியாத எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. அந்த வளர்ச்சியை தேவன் விரும்புகிறார். நாங்கள் வளர்ச்சியை நோக்கி போக எங்களுக்கு உதவுறபடியால் நன்றி. இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் ஆண்டவர். அப்படிப்பட்ட பலனை இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டபடியால் உமக்கு நன்றி. நீங்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆ